ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி தான். கோதுமை மாவு வச்சு நம்ம ஒரு ரெசிபி பண்ணலாம். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் 1 கப் வந்து கோதுமை மாவு சேர்க்குறேன். இப்போது அதுலேயே வந்து ஒரு 1/2 கப் வந்து ரவை எடுத்திருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டோம். இதை நம்ம கையில் நல்லா கலந்துக்கலாம். இப்போது இதோட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி, காரத்துக்கு 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா நீங்கள் கேரட் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். ரொம்ப கெட்டியமாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் நம்ம கலந்துக்கணும். இப்போ மாவு இந்த பதத்துக்கு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். இது வந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு நம்மளுக்கு நல்லா ஊறட்டும். அப்புறமா நம்ம தோசைக்கல்லில் நம்ம ஊற்றி எடுக்கலாம். இப்போ ஒரு 1/4 மணி நேரத்துக்கு இது ஊறட்டும். இப்போது நல்லா மாவு ஊறிடுச்சு நம்மளுக்கு. இப்போது தோசைக்கல் நம்ம ஹீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுத்து மாவு ஊற்றிடலாம். ரவை நல்லா ஊறிச்சுன்னா நம்மளுக்கு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது பரப்ப வேண்டாம், நம்ம அப்படியே இருக்கட்டும். ஊத்தாப்பம் மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். அப்படி லைட்டாக செஞ்சால் போதும். சுற்றிலும் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது 2 சைடு நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இதுக்கு வந்து சட்னி, கார சட்னி எது வேணாலும் நம்ம சைடிஷாக தொட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ இன்னும் நம்ம ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு சூப்பரான கோதுமை மாவு ஊத்தாப்பம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு சைடிஷு சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.